வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினது தான். ஸோ அதுக்காக நான் இப்போது அப்பம் செஞ்சிட்ருக்கேன். கிருஷ்ணர் வந்து குழந்தைங்கிறதுனால அவருக்கு எந்த பலகாரம் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதை எல்லாமே செஞ்சு நம்ம படைக்கலாம். அவள் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுட்டேன். இப்போது நல்ல ஊறி சாஃப்டாக இருக்குது. தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணிடலாம். அவள் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எந்த பலகாரம் செய்கிறோமோ இல்லையோ கட்டாயமாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவள் மட்டும் கட்டாயம் செய்யணும். மற்றது செய்யலைனா கூட பரவாயில்ல, அவள் வச்சு மட்டும் கூட சாமி கும்பிட்டுக்கலாம். அவ்வளோ முக்கியமானது ஒன்று அவள். பாதம் போட தொடங்கிட்டேன். நான் வந்து வாசல்லேருந்து தான் பாதம் போடுவேன். ஸோ வெளி வாசல்லேருந்து பாதம் போட்டுட்ருக்கேன். மாவு குளத்துக்கு நம்ம அன்னைக்குன்னு அரிசி ஊற வச்சு அரைக்க தேவையில்லை. முன்னாடியே இன்ஸ்டன்ட் மாவு குளம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவும் நம்ம வந்து கிருஷ்ணர் பாதம் வந்து நம்ம வெளி வாசல்லேருந்து சாமி ரூம் வரைக்கும் போடணும். இந்த பாதம் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். பாதம்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நான் சாமி ரூம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் பூ கட் பண்ணிகிட்ருக்கேன். அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இங்கே பகவத்கீதை புக்கு இருக்குது. ஸோ அதை எப்போவும் நாங்கள் வைப்போம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. அப்புறம் அவருக்கு பிடிச்ச பால், தயிர், அப்புறம் ரொம்ப பிடிச்ச வெண்ணெய், அவல், அப்பம், ஸ்வீட்ஸ், எல்லடை, முறுக்கு, சீடை, இனிப்பு சீடை, ஸோ எல்லாமே வச்சாச்சு. இன்னும் நம்ம எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் பலகாரம். இன்னும் கூட நிறைய என்னென்ன பலகாரம் வேணாலும் வைக்கலாம். நீங்களும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய எல்லா வீடியோவையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.